இந்த நிகழ்ச்சிக்கு இன்று எங்களுடைய பிரதேச ඔබේ ප්‍රඥාව අවදි කරන්න අම්රිතා செயலகத்தினர் கலிமேற்கு பிரதேச செயலக போக்குவரத்து உற்பத்தி கூட்டுறவு சங்கத்தினர் ஆதரவு வந்திருக்கின்றார்கள். முச்சக்கர வண்டி சாரதிகள் ஆதரவு வந்திருக்கின்றார்கள். நமது சமூகத்தை அதல பாதாளத்திற்கு இட்டுச் செல்லும் கொடிய அரக்கன் பின்னேற நேரங்களில் நன்கு கவனிக்கிறார். ஒரு நீண்ட நாள் என்று சொன்னால் நீண்ட வரிசைகளில் இளைஞர்கள் முதியவர்கள் ஒழிப்போம் 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 போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று வடபிரதேச நல்லொழுக்க சங்கானம் வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனம் ஜூன் 26 சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினம். இந்த வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனம் 50 வருடங்களுக்கு மேலாக கிராமங்களிலும் பிரதேசங்களிலும் பாடசாலைகளிலும் மது போதைப்பொருள் புகைத்தல் பாவனைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. எமது இந்த நாட்டிலே கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, அதற்கு முன்னர் ஏற்பட்ட கோவிட்-19 போன்றவற்றால் இன்று எமது சமூகம் பொருளாதார ரீதியாக பாரிய பின்னடைவை சந்தித்து நிற்கின்றது. உண்மையில் பொதுமக்கள் அன்றாட ஜீவனோபாயத்திற்கு பெரிதும் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த காலகட்டத்தில் எமது இளைஞர் சமூகம், மாணவர் சமூகம் போதைப்பொருள், புகைத்தல், மதுபானம் போன்ற பாவனைகளுக்கு அடிமையாகி சிக்கி தவித்து வருகின்றது. குறிப்பாக பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து பல்வேறு போதைப்பொருள்கள் பகிரப்பட்டு பெரிய ஒரு பேராபத்து எமது மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பேரழிவில் இருந்து எமது மாணவர்களை, இளைஞர்களை, எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து தரப்பினரிடமும் இருக்கின்றது. அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அரசு சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம். அனைவரும் விழிப்பாக இருப்பதனூடாகத்தான் எமது மாணவர் மத்தியில் இருந்து இந்த போதை என்ற கொடிய அரக்கனை விரட்டி எமது மாணவர்களை கல்வி ரீதியாக சிறந்த தலைவர்களாக ஆக்கி எங்களுடைய இந்த பொருளாதாரத்தில் இருந்து நாம் மீண்டெழுந்து எமது தமிழ் மக்களுக்குரிய சுய கௌரவத்துடனும் நிம்மதியுடனும் நாங்கள் வாழ முடியும். தமிழ் மக்களுக்கென்று தனிப்பட்ட கட்டுப்பாடுகள் உள்ளது. அந்த கட்டுப்பாடுகளை சீரழிக்கும் வகையில் இந்த நிகழ்வுகள் இன்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. இந்த நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் 30 வருட ஆயுத போராட்டம் நடைபெற்றது. இந்த 30 வருட ஆயுத போராட்டத்தை இந்த அரசு முடிவுக்கு கொண்டு வந்தது. இவ்வாறான ஒரு அரசாங்கத்தால் இந்த போதைப்பொருள், கஞ்சா போன்றவற்றை தடுக்க முடியுமா, முடியாதா? ஆனால் தற்போதுள்ள ஜனாதிபதி இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தி வருகின்றார். அவர் மாத்திரம் அல்லாமல் அவருக்கு அனைத்து அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என்று எல்லோரும் ஆதரவு வழங்கி இந்த நாட்டிலிருந்து இந்த போதையை விரட்டி மீட்டெடுக்க வேண்டும் என்பதோடு எமது வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனம் 50 வருடங்கள் தாண்டியும் மிகச் சிறப்பாக ஒரு நிதி இல்லாத நிலையிலும் மிகச் சிறப்பாக தமது பணிகளை செய்து வருகின்றது.